بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يصنعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. விண் படைத்து மண் படைத்து மனித குலம் படைத்து மாணவியை எமக்களித்து மாமரையை இறக்கி வைத்த மகா கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சத்குணசீலர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் என் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் பின்துயர்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமை நாள் வரை பின்துயர இருப்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாத்தும் கருணையும் சலாமும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, எங்கிருந்த போதிலும் எத்தருணத்திலும் படைத்த இறைவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படியும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியானாகிய எனக்கும் அடுத்ததாக அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத் என்னும் அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கிய பல கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளில் தலையாய கடமையாக தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகை இருக்கின்றதே, இந்த தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லை என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மரண தருவாயில் மரண படுக்கையில் இருந்து கொண்டு இந்த உபதேசத்தை செய்தார்கள். யார் தொழுகை இல்லாமல் இருப்பார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது, மௌதிஉ ஸலா ஃபித்தீன், மார்க்கத்திலே இஸ்லாத்திலே தொழுகையுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால், எப்படி ஒரு உடம்பிலே தலையுடைய அந்தஸ்து இருக்குமோ, ஒரு மனிதனுக்கு தலை எவ்வளவு அவசியமோ, ஒரு உடலுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ, அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய உடலுக்கு தலை முக்கியத்துவம் பெறுவதை போல் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் தொழுகை முக்கியத்துவம் பெறுகின்றது. அன்பானவர்களே, தலை இல்லாதவர்களை பார்த்து நாங்கள் முண்டங்கள் என்று சொல்கிறோம். தலை இல்லாத, தலை அறுக்கப்பட்ட வெட்டப்பட்ட உடம்பை முழு மனிதன் என்று அழைக்க மாட்டேன், அது முண்டம் என்று சொல்வோம். அவ்வாறுதான் ஒரு முஸ்லிம், அவன் தொழுகை இல்லை என்றால் அவனை முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தொழுகையுடைய முக்கியத்துவம் இஸ்லாத்திலே மிக மேன்மையானதாக. இதனால்தான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா
நாளை மறுமை நாளிலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை பார்த்து கேட்கின்ற முதல் கேள்வி அஸ்ஸலா, தொழுகையை பற்றி கேட்பார். ஒரு மனிதன் உலகத்திற்கு வந்த நாள் முதல் அவன் மரணிக்கின்ற நாள் வரைக்கும் பல விடயங்களை அவன் கண்டிருப்பான், பல பொறுப்புகளை அவன் ஏற்றிருப்பான், எடுத்திருப்பான். அன்பானவர்களே, அவனுடைய சிறு பராயம் ஒரு மாதிரி இருக்கும், அவனுடைய வாலிப பராயம் ஒரு மாதிரி இருக்கும், அவனுடைய வயோதிப பராயம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த வாழ்நாட்களில் அவன் பல விடயங்களை பார்த்திருப்பான், பல விடயங்களை பொறுப்பேற்றிருப்பான். அப்படி இருந்த போதிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே இந்த மனிதனுடைய வாழ்நாளில் நடந்த விடயங்களில் அவன் செய்ய வேண்டிய கடமைகளில் முதல் விடயமாக தொழுகையை பற்றி தான் கேட்பான். தொழுகை அவ்வளவு முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது, அவ்வளவு முன்னிலையில் இருக்கின்றது. அன்பானவர்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையை பற்றி அல்ல, அந்த தொழுகைக்காக அழைக்கின்ற அழைப்பு இருக்கின்றது. அந்த தொழுகையுடைய சிறப்பை விளங்கிக் கொள்வதற்கு தொழுகைக்காக அழைக்கின்ற அழைப்பு, பாங்கு சப்தம், அந்த அதான், அதற்கு உள்ள முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தொழுகைக்காக கூப்பிடுகின்ற அழைக்கின்ற அழைப்புக்கு எவ்வளவு நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் என்பதை நாம் கொஞ்சம் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டு அதை அமல் செய்ய முற்பட வேண்டும். அன்பானவர்களே, சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாகும். இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் சஹாபாக்களிலேயே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸை வாழ்நாள்ல மறந்துடாய், நெஞ்சத்துல பதிய வச்சுக் கொள்ளு. அன்பானவர்களே, பொன்னெழுத்துக்களால் எழுதி பாதுகாத்து அதை பின்பற்றி ஒழுகி வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸிலே ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் யஅலமு நாஸ், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முழு மனித சமுதாயம், முஸ்லிம்களை மாத்திரம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறவில்லை, முழு மனித சமுதாயத்தையும் குறிப்பிட்டு கூறினார்கள். லவ் யஅலமு நாஸ், முழு மனித சமுதாயமும் அறிந்து கொள்வார்கள் என்றார். மாஃபின் நிதா, மாஃபின் நிதா, பாங்கு சொல்வதில் உள்ள நன்மைகளை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஅத்தின்கள் மாத்திரமல்ல, பள்ளியுடைய இமாம்மார்கள் மாத்திரமல்ல, பள்ளியுடைய நிர்வாகர்கள் மாத்திரமல்ல, அந்த பள்ளியுடைய மஹல்லாவாசிகள் மாத்திரமல்ல, முழு மனித சமுதாயமும் பாங்கு சொல்வதிலே உள்ள நன்மையை அறிவார்கள் என்றார். லவ் யஅலமு நாஸ் மா ஃபின் நிதா, அதற்கு அடுத்ததாக சொன்னார்கள் வஸஃபில் அவ்வல், முதலாவது சஃப்ல நின்று தொழுகிறவருடைய நன்மையை அறிவார்கள் என்றார். ثم لم يجدوا إلا أن يستعينوا عليه لاستحوا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நன்மையை அறிவார்கள் என்றால் அந்த நன்மையை அடைவதற்கு சீட்டு குலுக்கி, துண்டு குலுக்கி, அந்த துண்டிலே தனது பெயர் வந்தால் தான் அந்த நன்மையை அடைய முடியும் என்றால் அவர்கள் போட்டி போட்டு துண்டு குலுக்கி போட்டு
இந்த நன்மையை அடைவதற்காக மும்மூரமாக மிக வேகமாக செயல்பட்டு முந்திக் கொண்டு ஓட்டம் போட்டு வருவார்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, நாங்க என்ன செய்கிறோம்? சில பேர் மஸ்ஜித் உள்ளுக்குள்ளதான் உட்கார்ந்து மஸ்ஜித் உள்ளுக்குள்ள இருப்பாங்க. பாங்கு சொல்ற நேரமாகி பாங்கு சொல்ல மாட்டாங்க. பாங்கு சொல்ல நேரம் வந்துடும், பாங்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்? பாங்கு சொல்றதுக்கு முஅத்தின் வரணும். இவங்க சொல்லக்கூடாது, முஅத்தின் வந்து சொல்லணும். அல்லது பள்ளியில கடமை செய்யற இமாம் வந்து சொல்லணும். அவங்க வந்துதான் சொல்லணும், நாங்க சொல்ல மாட்டோம். ஒரு புடிவாதம், ஒரு இருமா, ஒரு பெருமை. நான் ஏன் சொல்ல? நான் இந்த முஅத்தினா, நான் இந்த பள்ளியசரதா நினைக்கிறேன். முஅத்தினா பள்ளியசரதா அவங்க எல்லாம் சும்மா சாதாரண கீழ்த்தரமான கீழ் ஜாதி மக்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பாங்கு சொல்வதனுடைய முன் சஃப்ல நின்று தொடுவதனுடைய நன்மையை அவன் அறிவான் என்றார். சீட்டு போட்டு துண்டு போட்டு குலுக்கி அதுல ஏன் பேர் வரணும் போட்டி போட்டு அந்த நன்மையை எடுக்க பார்ப்பான், அடைய பார்ப்பான். இது நான் சொன்னதல்ல, நான் சொன்னதல்ல, என் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு அன்பானவர்களே, நான் இந்த ஊரை மட்டும் சுட்டி காட்டி பேசல. நிறைய ஊர்கள், நிறைய பள்ளிகள் நடக்கிற விஷயம் இது. சில நிர்வாகங்களுக்கு பள்ளிக்கு முஅத்தின் போட்டுக் கொள்ள முடியாது, ஏறாது, வருமானம், அதற்கான சக்தி இல்லை, அதற்கான உழைப்பு போதாது, அதற்கான முயற்சி காணாது. அதனால் முஅத்தின் போடுறது பள்ளியில கடமை செய்யற இமாமே அவர் இமாமாகவும் இருக்கணும், முஅத்தினாகவும் இருக்கணும். ரெண்டு பொறுப்பு கடமையே, ரெண்டு சுமையை தூக்கி சுமத்துறது. அன்பானவர்களை, சுமத்தி விட்டு ஒரு சில சந்தர்ப்பத்தில் அவர் சுமந்து கொண்டாடும். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செஞ்ச காலத்துக்கும், அவங்க பள்ளியில இமாமத் செஞ்ச காலத்துக்கும், மஸ்ஜித்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக ஒரு அதான் சொன்னார்கள் என்று இந்த உலகம் அழிகிற நாள் வரைக்கும் தேடினாலும் ஒரு ஹதீஸை கொண்டு வரேன், ஒரு ஹதீஸை கொண்டு வரேன். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்கிற நேரம் அதான் சொல்வதற்கு முஅத்தின்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த முஅத்தின்கள் அதான்களை சொன்னார்கள், இகாமத்தை சொன்னார்கள். இதே மாதிரி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொன்ன வரலாறு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு மட்டும் சக்தி இருந்தால் இந்த கிலாஃபத்துடைய பொறுப்பை செய்து கொண்டு நான் கலீஃபாவாக இருந்து கொண்டு வாக்கு சொல்வதற்கு சக்தி இருந்தால் வாக்கு சொல்லுவேன், ஆனால் எனக்கு சொல்ல முடியாது, சொல்லவில்லை. குலஃபாஉர் ராஷிதூன்கள் அன்பானவர்களே, அவர்கள் பள்ளிக்கு தொழுகைக்காக வாங்க சொன்ன வரலாறு தேடி பாருங்கள். ஜாமிஉ திர்மிதில ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாங்க சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? அவங்களோட பேர குழந்தைகள காதுகளில வாங்க சொல்வதற்காக, தொழுகைக்காக அதுக்கு பாங்கு சொல்றது. இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய ஜாமிஉ திர்மிதியிலே பதிவு செய்துவிட்டு வகால ஹாதா ஹதீஸுன் ஸஹீஹுன், இது ஸஹீஹான ஹதீஸ் என்று கூறுகிறார்.
இப்ப மட்டும்தான் சொன்னாங்க. வேற பிள்ளையில காதல வாங்க சொல்லி ஊதுவதற்காக சொன்னாங்க. அன்பானவர்களே, நாங்க அந்த முஅத்தின் தான் சொல்லணும்ல ஒரு இருமாப்போட பிடிவாதத்தோட நாங்க இருந்து கொண்டு மஸ்ஜிதுக்குள்ள 5 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க. நான் சில இடங்கள்ல கண்ணால பார்த்தத சொல்றேன். மஸ்ஜிதுக்குள்ள 5 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க. வாங்க சொல்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஆனா வாங்க சொல்லாம உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. முஅத்தின் வரணும், முஅத்தின் வரணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்று நினைக்கிறேன் ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போனா அவங்களோட வலமையில உண்டு சில ஊர்களுக்கு முன்னால போய் நிற்பாங்க. நின்று சுபஹ் வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க. சுபஹ் வரைக்கும் எதிர்பார்த்து அந்த சுபஹுக்கு அந்த ஊர்ல பாங்கு சத்தம் வரலையா யுத்தத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த டைமுக்கு பாங்கு சொல்லப்படலையா யுத்தத்தை ஆரம்பிப்பாங்க. அன்பானவர்களே, இஸ்லாத்துடைய சட்டங்கள், ஷரியத்துடைய சட்டங்கள்ல எந்த ஊர் மக்கள் பாங்கு சொல்வதை நிராகரித்து பாங்கு சொல்லாம இருப்பார்களோ அந்த ஊர் மக்கள் கொலை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு. இது ஃபர்து கிஃபாயா. அன்பானவர்களே, யார் சரி ஒருவர் சொல்லிட்டார்னா தப்பில்லை. அந்த டைமுக்கு யார் சரி ஒருவர் சொல்லிட்டார்னா தப்பில்லை. இது யார் சரி ஒருவர் சொல்லணும் இருக்கிறல்ல, முழு ஊரும் ஒன்று கூடி மஸ்ஜிதுல உட்கார்ந்து இருந்தாலும் பாங்கு சொல்ல முஅத்தின் வரலாற்றி பாங்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முஅத்தின் அவ்வளவு கேவலமான ஆள், அவங்க பார்வை அவ்வளவு மோசமான ஆள், வேலைக்காரன், கூலிக்காரன், இதை போல பார்க்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க பாங்கு சொல்வதற்கு நன்மை தெரிஞ்சா துண்டு குளிக்கு போட்டு வருவாங்க. அதுக்கு அடுத்ததா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலவ் யஅலமூன மா ஃபி தஹ்ஜீர், தொழுகைக்கு நேரத்துக்கு ஆரம்ப டைம்ல தொழுகைக்கு நேரத்துக்கு வாரதுல நன்மை தெரியும் சொன்னாங்க. பாங்குக்கு முன்னாலே பாங்கு சொன்ன தோடே தொழுகைக்கு வாரதுல நன்மை மக்களுக்கு தெரியும் சொன்னால் அவங்க லஸ்தபகு இலைஹி ரேஸ் ஓடி வருவாங்க. லஸ்தபகு இலைஹி ரேஸ் ஓட்ட போட்டியில ஓடுவாங்க. அந்த ஓட்ட போட்டி வச்சு அந்த ஓட்ட போட்டியில ரேஸ் ஓடி முதலாவது வரணும், நான் பரிசு எடுக்கணும், மெடல் எடுக்கணும் அப்படின்னு ரேஸ் ஓடி வருவாங்களே. இத மாதிரி தொழுகைக்காக நேரத்துக்கு ஆரம்ப நேரத்துக்கு முன்கூட்டியே விரைந்து ஓடி வருவார்கள் என்று சொன்னார். அதே ஹதீஸ்ல தொடர்ல சொன்னாங்க வலவ் யஅலமூன மா ஃபில் அத்தமதி வஸ்ஸுபுஹ், இஷா தொழுகையுடைய சுபஹ் தொழுகையுடைய நன்மையை மக்கள் அறிவார்கள் என்றார். அதுல உள்ள நன்மையை அறிவார்கள் என்றார். லஅத்தௌஹுமா வலவ் ஹபுவன், லஅத்தௌஹுமா வலவ் ஹபுவன், கால் ரெண்டும் சக்தி, கால் ரெண்டும் மூலம், அவருக்கு நடக்க இயலாது, நிற்க இயலாது என்றிருந்தாலும் அவர் கூட தவண்டு கொண்டு இழுத்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வருவார் என்ற விடயத்தை ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, சாதாரணமா நினைச்சு கொண்டிருக்கிறோம், நாம் பாங்குடைய நன்மைகளை ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய மலக்குமார்கள் யுஸல்லூன அலா ஸஃபில் முகத்தம், முன் சஃப்ல நின்று தொழக்கூடியவர்களுக்கு ரஹ்மத்துக்காக மலக்குமார்கள் துஆ செய்றாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான், அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். யாருக்கு? இது முன் சஃப்ல நின்று தொழக்கூடியவர்கள். நான் முன்னால சொன்ன ஹதீஸ்லயும் முன் சஃப் வந்தது, இந்த ஹதீஸ்லயும் முன் சஃப் வந்தது. ஆனா அந்த ஹதீஸ்க்கெல்லாம் பின்னாலையும் முன்னாலையும் பாங்கு சொல்லக்கூடியவரையும் சேர்த்து வருது. அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ்ல முன் சஃப்ல நின்று தொழக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும்,
அருள் பாலிக்கட்டும். அவர்களுடைய இவ்வுலக மறு உலக வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக மாறட்டும் என்று மலக்குமார்கள் துஆ செய்றாங்க. அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்றான், ரஹ்மத் செய்கிறான். இத சொல்லி போட்டு அதுக்கு அடுத்த அடி, அதுக்கு அடுத்த வாசகம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் முஅத்தின் பாங்கு சொல்லக்கூடியவருமோ யுஃபர் லஹு மதா சௌதிஹி, அவருடைய பாங்கு சப்தம் எவ்வளவு தூரத்துக்கு கேட்குமோ அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படின்னா அவ்வளவு தூரத்துக்குள்ளே எத்தனை உயிரினங்கள் இருக்கின்றதோ அத்தனை உயிரினங்களுடைய இஸ்திக்ஃபார் இவருக்காக செய்யப்பட்டது. இன்னொரு ஹதீஸிலே வருது, எந்த அளவுக்கு இவருடைய பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடிய காய்ந்த ஈரமான அத்தனை வஸ்துக்களும் உயிருள்ளவை உயிரற்றவை அனைத்துமே இவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றது. பாங்கு சொல்வதற்குள்ள நன்மை பாருங்க, எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. இந்த நன்மையை அடையாமல் ஏனோ தானோ என்று கணக்கில்லாமல் இருக்கிறோம். அது மந்தித்தானே சொல்ல, அந்த வாசகத்தையே மூல மந்திரத்தை பாவிப்பதை போல் சொல்லி சொல்லி வாழ்நாள் முழுக்க அழித்து விட்டு நன்மைகளை இழந்து விட்டு கை சேதப்பட்டவர்களாக மறுமையிலே நிற்போம். அன்பானவர்களே, ஒரு முஅத்தின் சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாகும். ஒரு முஅத்தின் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பாங்கு சொல்ற முஅத்தின் அவர் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுவிப்பதற்காக கூப்பிடுறாங்க. அதோட ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே சொல்றாங்க, لقد سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டுள்ளேன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனது காதுகளால் நான் அதை செவிமடுத்தேன், செவிதாழ்த்தி கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னார்கள் என்றால், முஅத்தின்மார்கள் இருக்கிறார்கள் தான். முஅத்தின்மார்கள் அத்வலு நாஸி அஅனாகன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே மக்களில் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். கழுத்தால் நீளமானவர்கள், அப்படி என்றால் உயர்ந்தவர்கள். அரபு பாசையிலே, அரபிகளுடைய புழக்கத்திலே தலைவர்களை கூறுகின்ற நேரம் கழுத்து நீட்டமானவர், அப்படி என்றால் எல்லாரை விடவும் சபையில் உயர்ந்தவர், மேன்மையானவர், கண்ணியமானவர். சில முஹத்திஸூன்கள் இந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதுகின்ற நேரம் எழுதுகின்றார்கள், ஏனென்றால் அந்த முஅத்தின்மார்களுடைய கழுத்து நீளமாக இருக்கும் என்று ஏன் வந்துள்ளது என்றால், நாளை மறுமையிலே மக்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வை வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். நமது நாடு இப்போ கொஞ்ச நாள் தான் அந்த வெள்ளத்தை பார்த்து, திங்கள் புயல் புயலை பார்த்தாங்க, வெள்ள நிவாரணம் வாங்கி வாங்கி நிறைச்சு கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, வெள்ளத்தில மக்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள் நாளை மறுமையிலே. இந்த முஅத்தின்கள் அந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படாமல் கண்ணியமானவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. நான் முன்னால சொன்ன அந்த ஹதீஸிலே தொடராக ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், وَيُصَدِّقُهُ مَنْ سَمِعَهُ مِنْ رَطْبٍ وَيَابِسٍ. நாளை மறுமை நாளிலே இவருக்காக வேண்டி இவர் சொன்ன பாங்கை எந்த வஸ்துக்கள் எல்லாம் கேட்டதோ அது காய்ந்ததாக இருக்கலாம், ஈரமானதாக இருக்கலாம், எதுவெல்லாம் கேட்டதோ அது அனைத்தும் நாளை மறுமையிலே இவருக்காக சாட்சி சொல்லும் என்று சொன்னார். இவருக்காக சாட்சி சொல்லும் என்று சொன்னார். எவ்வளவு நன்மை, எவ்வளவு சிறப்பு. இதனாலதான் அன்பானவர்களே, சில இமாம்மார்கள் அவர்களுடைய கருத்துக்களிலே கூறுகின்ற நேரம்
தொலை வைக்கின்ற இமாமை காட்டிலும் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் மிக உயர்ந்தவர், சிறந்தவர், அவருக்கு அதிகமான சிறப்புகள் உண்டு என்று கூறியிருக்கிறார்கள், குறிப்பிட்டுள்ளார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஹதீஸுடைய தொடரில் மீண்டும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்வதின் நன்மையை இந்த உம்மத் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்தும் சொன்னார்கள், வலஹு மிஸ்லு அஜ்ரி மன் ஸல்லா மஅஹு, வலஹு மிஸ்லு அஜ்ரி மன் ஸல்லா மஅஹு. அவருக்கு எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? இவருடைய பாங்கு சப்தத்தை கேட்டு மஸ்ஜிதில எத்தனை பேர் வந்து தொழுதாங்களோ அத்தனை பேர் நன்மையும் பாங்கு சொன்ன அந்த மனிதருக்கு போய் சேரும். எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை! சஹாபாக்கள் நன்மையில போட்டி போட்டு செய்யக்கூடியவர்கள், நன்மையில பொறாமப்படக்கூடியவர்கள், நன்மையில போட்டி பொறாம உள்ளவர்கள், அவரை விட கூடுதலான நன்மை எனக்கு வேணும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அவரை விட கூட நான் தொழணும், அவரை விட கூட நான் குர்ஆன் ஓதணும், அவரை விட கூட நான் திக்ர் செய்யணும், அவரை விட கூட நான் நன்மைகளை சம்பாதிக்கணும் என்று போட்டி போடக்கூடியவர்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து ஒரு சஹாபி சொல்றாரு, இன்னல் முஅத்தினீன், நிச்சயமாக இந்த பாங்கு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தானே, இவர்கள் யஃபுலூனனா, யஃபுலூனனா, இவங்க நன்மையில எங்களை விட முந்திக் கொள்றாங்க. ஏண்டா அவங்க பாங்கு சொல்றவங்க, அவங்களுக்கு எங்களோட நன்மையும் சேர்ந்து கிடைக்குது, சேர்த்து போகுது. நன்மையில எங்களை விட கூடுதலா இவங்க முந்திக் கொள்றாங்க, சிறப்புடையவர்களாக இருக்கிறாங்க, அதிகமான நன்மையை சம்பாதிச்சு கொள்றாங்க. அதனால நாங்க அவங்களை விட கூட நன்மை அடையணும். அதுக்கு என்ன வழி, என்ன வழி, எப்படி அந்த நன்மை அடையிறது என்று கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபகூலு மிஸ்ல மா யஃஅலு, அவர் சொல்றத போலயே நீங்க சொல்லுங்க. அதாவது என்ன, பாங்குக்கு பதில் சொல்றது, பாங்குக்கு பதில் சொல்றது. இப்படி ஒரு சுன்னத் இருக்கின்றதே நமது உம்மத்துக்கு இல்லாம, பாங்குக்கு பதில் சொல்றது ஒரு சுன்னத், அது நன்மை, அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். இதுவே நமது சமூகத்தில் மறக்கடிக்கப்பட்டது, மழுங்கடிக்கப்பட்டது, மண் போட்டு மூடப்பட்டு விட்டது. மையத்தை அடக்கிறத போல அடக்கி போட்டாங்க. பாங்கு சத்தம் கேட்டா தாராளமா சர்வசாதாரணமா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பாங்கு சத்தம் கேட்குது, வீட்டில தொலைக்காட்சி பெட்டியில நாடகம் ஓடிக்கொண்டிருக்கு, கையில ஸ்மார்ட் போன்ல படம் ஓடிக்கொண்டிருக்கு, பாட்டு போய் கொண்டிருக்கு, வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ்களை கேட்டுக் கொண்டிருக்கிறாரு, செய்தி பார்த்து கொண்டிருக்கிறாரு. பாங்கு சத்தம், பாங்குக்குரிய மதிப்பே இல்லாமல் போய்விட்டது. அதனால் மஸ்ஜிதுக்கு ஒரு பிள்ளைய காணும். முதலாவது தொழுகைக்காக அழைக்கின்ற அந்த அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தானே தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பாங்குக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. அந்த முஅத்தின் என்னவெல்லாம் சொல்றாரோ அத மாதிரி எல்லாம் நீங்க சொல்லுங்க. முஅத்தின் பாங்கு முடிஞ்சிட்டா ஃபஸல் துக்தா, ஃபஸல் துக்தா, உங்களுக்கு துனியாவுல என்ன தேவையோ அதை கேளுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, பாங்குக்குள்ள மதிப்பை பாருங்க, பாங்குக்குள்ள நன்மையை பாருங்க, பாங்குடைய பெருமையை பாருங்க. யாரு பாங்கு சொல்ற முஅத்தின் பாங்க செவிதாட்டி கேட்டு அந்த பாங்குக்கு பதில கூறி, அந்த பாங்குக்கு பதில் கூறி முடிந்ததோட துஆ கேட்கிறாரோ ஃபஸல் துக்தா, நீங்க கேளுங்க கிடைக்கும்டாங்க. எத்தனை பேர் கேட்கிறோம், எத்தனை பேர் அமல் செய்வோம்?
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. முஅத்தின் அல்லாஹு அக்பர் என்று சொல்றார். அந்த முஅத்தினுடைய பாங்கை கேட்டு ஒருவர் அவரும் அல்லாஹு அக்பர் என்கிறார். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறார். அந்த பாங்கை கேட்டு அந்த மனிதர் அவரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார். முஅத்தின் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகின்றார். அந்த பாங்கை கேட்டு அந்த மனிதர் அவரும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகின்றார். முஅத்தின் ஹய்ய அலஸ் ஸலாஹ் என்று கூறுகின்றார். அந்த பாங்கை கேட்டு மனிதர் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்கிறார். முஅத்தின் ஹய்ய அலஸ் ஸலாஹ் என்று கூறுகின்றார். அந்த மனிதர் பாங்கை கேட்டு அவரும் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று கூறுகின்றார். முஅத்தின் அல்லாஹு அக்பர் என்று கூறுகின்றார். அந்த மனிதர் மீண்டும் அல்லாஹு அக்பர் என்று கூறுகின்றார். முஅத்தின் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றார். அந்த மனிதரும் قال لا اله الا الله من قلبه قال لا اله الا الله من قلبه அவருடைய உள்ளத்தில் இருந்த அவரும் இந்த பாங்குக்கு மனப்பூர்வமாக அந்த பாங்கை மதித்து கண்ணியப்படுத்தி அந்த பாங்குடைய சங்கையை விலக்கி உள்ளத்தார அவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி பதில் கூறி முடிக்கின்றார் என்று சொன்னார். தஹலல் ஜன்னah தஹலல் ஜன்னah அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்றார். சஹீஹ் முஸ்லிம்ல வார சஹீஹான ஹதீஸ். சுவர்க்கம் நுழைந்து விட்டார். அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கு எப்படி என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று முஅத்தின் சொல்கின்ற நேரத்திலே ஒரு மனிதர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பா வ பி முஹம்மதின் ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா என்று சொல்லுவார் என்றால் உஃபிர லஹு தம்புஹு அவருடைய முழு பாவங்களும் அல்லாஹ் எவ்வளவு நன்மை. பாங்கு சொல்றதுக்கு பாங்குக்கு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு நன்மை. பாங்குக்கு பதில் சொல்றதுக்கு இவ்வளவு நன்மைண்டா பாங்கு சொல்றதுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். பாங்குக்கு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு நன்மை, பாங்கு சொல்றதுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல வருது. அந்த ஹதீஸ்ல ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சஹீஹுல் புகாரி, சுனனுல் பைஹகி இந்த கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. பாங்கு சொன்னதோட பாங்கு துஆ ஓதுறாங்க. பாங்கு துஆ اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة. இந்த பாங்கு துஆ ஓதுறாங்க. ஓதி சுனனுல் பைஹகில வருது இன்னக லா துஃப்லிஹுல் மீஆத் என்பது வரைக்கும் ஓதுறாங்க. இன்னக லா துஃப்லிஹுல் மீஆத் என்பது வரைக்கும் ஓதுறாங்க. அப்படி ஓதுனா ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமah நாளை மறுமை நாள்ல அவருக்கு சிபாரிசு செய்கிறது எனக்கு வாஜிப். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளிலே அந்த பாங்குக்கு பதில் சொல்லி அந்த துஆ ஓதுன மனிதர் இருக்கின்றாரே, அந்த துஆ ஓதுன மனிதருக்கு நாளை மறுமை நாளிலே ஷஃபாஅத் சிபாரிசு செய்வது என் மீது கடமையாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஹதீஸ் வருது. மன் அத்தல சின்னை அஷ்ரஃப சன யார் 12 வருடங்கள் பாங்கு சொல்றார், 12 வருடங்கள் முஅத்தினா கடமை செய்றாரு, பாங்கு சொல்றாரு, வஜபத் லஹுல் ஜன்னah அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி. சுனன் அபி தாவூத்ல இந்த ஹதீஸ் பதிவாகி. சுனன் அபி தாவூத். அன்பானவர்களே, வஜபத் லஹுல் ஜன்னah அவருக்கு சொர்க்கம் கடமையாகிறது. அது மாத்திரமா وكتب له بالتعدينه في كل يوم 60 حسنة அவருக்கு அவர் பாங்கு சொன்னதுக்காக மாத்திரம்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாங்குக்கும் அவருக்கு ஒவ்வொரு நாளும் 60 நன்மைகள் எழுதப்படுகிறது. வலிகுல்லி இகாமத்தின் ஸலாத்துல் ஹஸனா. ஒவ்வொரு இகாமத்துக்கும் அந்த பாங்கு சொல்றவர் தான் இகாம சொல்றாரு. பாருங்க, பாங்கு சொல்றவர் தான் இகாம சொல்றாங்க. வலிகுல்லி இகாமத்தின், பாங்கு சொல்றவரே இகாம சொல்றது அஸ்ல் சுன்னா, அடிப்படை சுன்னா. இமாம் பாங்கு சொல்லிட்டு இமாமே இகாம சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். பாங்கு சொல்றவர் தான் இகாம சொல்றது, அதுதான் அஸ்ல் சுன்னா. அடி அஸ்ல் சுன்னா அது. பாங்கு சொல்றவரே இகாம சொல்றது. அன்பானவர்களே, நாவு புளிய நபி வழிய பேசக்கூடிய நிறைய பேர் இந்த சுன்னாவை பின்பற்றாங்களா? யோசித்து பாருங்கள். வலிகுல்லி இகாமத்தின் ஸலாத்துல் ஹஸனா. ஒவ்வொரு இகாமத்துக்கும் அவருக்கு 30 நன்மை கிடைக்கும் என்று சொன்னார். இப்படி ஏராளமான தாராளமான ஹதீஸ் கிரந்தங்களை பிரட்டி பார்த்தா பாங்கு சொல்வதற்கு மாத்திரம் இவ்வளவு நன்மை. அன்பானவர்களே, இந்த நன்மைகள்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த நன்மைகள்லாம் தவற விட்டுக் கொண்டிருக்கிறோம். எப்ப இந்த நன்மை அடைகிறது? எப்ப இந்த நன்மை அடைகிறது? ஒரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாங்கு இதா சமித்துமுல் முஅத்தின், முஅத்தின் பாங்கு சொல்றதை கேட்டா ஃபகூலு மிஸ்ல மா யகூல், அவர் சொல்றத போல சொல்லுங்க. சொல்லி போட்டு அந்த ஹதீஸ்ல வருது, அந்த ஹதீஸுடைய தொடர்ல முஅத்தினுடைய பாங்கை கேட்டு முடிஞ்சா நீங்க சும்ம ஸல்லு அலைய, சும்ம ஸல்லு அலைய, என் மீது ஸலவாத் சொல்லுங்க. ஃபஇன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யாரு என் மீது ஒரு ஸலவாத் சொல்வார், யாரு என் மீது ஒரு ஸலவாத் சொல்வார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி பிஆ அஷ்ஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 10 முறை ரஹ்மத் செய்வார் என்று கூறினார். அன்பானவர்களே, இன்னொரு காலம் இருந்தது, பாங்கு சொல்வதற்கு முன்னால் ஸலவாத், பாங்கு சொல்லியதற்கு பின்னால் ஸலவாத். ஸலவாத் சொல்றதுக்கு நேர காலம் இல்லை அன்பானவர்களே. ஸலவாத் சொல்றதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அன்பானவர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அமல செய்யறதா சொல்றது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய மலக்குமார்களும் அவனுடைய நபி மீது மலக்குமார்கள் ரஹ்மத்துக்காக துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான் என்று வந்திருக்கிறது. எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நபி மீது அதிகம் ஸலவாத் சொல்லுங்கள். பாங்குக்கு முன்னாலும் சொல்லலாம், பின்னாலும் சொல்லலாம். ஸலவாத் யார் பாங்கு சொல்லி முடிஞ்சி ஸலவாத் சொல்லுங்க, அப்படி யார் என் மீது ஒரு ஸலவாத் சொல்லுவாரோ, ஒரு ஸலவாத் சொன்னார் அல்லாஹ் அவருக்கு அந்த ஒரு ஸலவாத்தை கொண்டு 10 ரஹ்மத் செய்வார். அன்பானவர்களே, ஒரு ஷேக், ஒரு துக்தூர், ஒரு கலாநிதி, ஒரு இமாம், தற்காலத்தில் வாழக்கூடியவர், அவருடைய பொன்மொழிகள்ல ஒரு மொழியை எழுதியிருக்கின்றார், ஒரு உபதேசத்தை செஞ்சிருக்கிறார். எந்த வீட்டுல வறுமையோ, எந்த வீட்டுல நிம்மதி இல்லையோ, எந்த வீட்டுல கஷ்டமோ, எந்த வீட்டுல பிரச்சனையோ, எந்த வீட்டுல நோயோ, எந்த வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லையோ, எந்த வீட்டுல தொழில பரக்கத் இல்லையோ, எந்த வீட்டுல கணவன் மனைவிக்கு மத்தியில ஒத்துமை இல்லையோ, எந்த வீட்டுல வாப்பா அம்மாக்கு மத்தியில ஒத்துமை இல்லையோ, எந்த வீட்டுல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில ஒத்துமை இல்லையோ, எந்த வீட்டுல நானா தம்பிக்கு மத்தியில ஒத்துமை இல்லையோ, எந்த ஊர்ல நிம்மதி சந்தோஷம் பரக்கத் இல்லையோ, எந்த ஊர்ல சண்டை சச்சரவு நடக்குதோ, குழப்பம் இருக்குதோ, அவங்க செய்ய வேண்டிய வேலை அதிகமாக ஸலவாத் ஓதுவது. அதிகமாக ஸலவாத் ஓதினார்கள் என்றால் அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளும் காணாமல் இல்லாமல் எல்லா பிரச்சனைகள்ல இருந்து வெற்றி அடைய முடியும்.
ஆகவே அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாங்கு சொல்வதனுடைய நன்மையை விளங்கி, அந்த பாங்கு சொல்லக்கூடியவர்களுடைய கண்ணியத்தை விளங்கி, அதற்கான முக்கியத்துவத்தை வழங்கக்கூடியவர்களாக, அதற்கு போட்டி போடக்கூடியவர்களாக, அந்த நன்மையை நானும் அடைய வேண்டும் என்று உள்ளத்தால் நேசித்து ஆசை வைத்து அதை வாழ்நாள் முழுக்க எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நம்மளையும் முழு மனித சமுதாயத்தையும் பூரா முஸ்லிம்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த நன்மைகளை அடையக்கூடிய ஆசை தேற்றம் ஆவல் உடையவர்களாக எம்மையும் எமது குடும்பத்தார்களையும் எமது ஊர் மக்களையும் பூரா முஸ்லிம் உம்மத்தையும் ஆக்கி அருள்வானாக. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நல்ல விடயங்களை இந்த நாவால் பேச வைத்தாரோ அந்த நல்ல விடயங்களை நமது உடலால் செயற்பட்டு எடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை மவுத் வரைக்கும் தொடர்ச்சியாக தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.